தலைவர்கள் வளர்த்த இயக்கம், பாடுபட்ட இயக்கம், என்னுடைய உழைப்பை நான் தந்திருக்கக்கூடிய இயக்கம், என்னுடைய பிள்ளைகளுக்கான இயக்கம். அவர்களுடைய எதிர்காலத்தை, சுயமரியாதையை, தன்மானத்தை காப்பாற்றக்கூடிய இயக்கம் என்ற அந்த உணர்வோடு இந்த தேர்தலிலே நாம் பணியாற்ற வேண்டும். நாம் சந்தித்திருக்கக்கூடிய தேர்தல்கள் எல்லாம் அரசியல் களத்திற்கான தேர்தல்கள். ஆனால் இப்பொழுது நாம் சந்திக்கக்கூடிய தேர்தல் என்பது நம்முடைய அடிப்படை சித்தாந்தத்தை, நம்பிக்கைகளை, நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய மாற்றங்களை, திராவிட இயக்கத்தின் அடிப்படைகளை, நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுடைய உழைப்பை, பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய உழைப்பை, தந்தை பெரியாரின் உழைப்பை பாதுகாக்க வேண்டிய தேர்தல். நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இவர்களுடைய கொள்கைகளை எல்லாம் காக்கக்கூடிய ஒரு தலைவர் என்ற அந்த உணர்வோடு நாம் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும். தேர்தலை சந்தித்து வெற்றி வாகையை திராவிட முன்னேற்ற கழகம் சூடும் என்ற நம்பிக்கையோடு பணியாற்றுங்கள். பணியாற்றக்கூடிய இங்க நிறைய மகளிர் இருக்காங்க. பல நேரங்களில் எங்களெல்லாம் கூப்பிடவே மாட்டாங்க இல்லையா? நம்மளா போய் வீடு வீடா போய் நமக்கு முக்கியமா வாக்களிக்கக்கூடிய பூத்தில் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் கவனமா இருக்கும். ஏன்னா அதுல இருந்து ஒரு 200 ஓட்டு நமக்கு ஓட்டு போடக்கூடியவர்கள் சில தெருக்கள் இருப்பாங்க, சில பகுதிகள் இருக்கும், சில பேர் இருப்பாங்க. அந்த வாக்குகளை பல இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தாலே அவங்க நினைத்ததை சாதித்து விடலாம் என்ற ஒரு நிலை உருவாக்கி விடலாம். அதனால நாம் மிக 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 கவனமாக வாக்காளர் பட்டியல், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல வாக்காளர் பட்டியலை நம்முடைய முதல் கடமையாக நாம் சரி செய்ய வேண்டும், சரி பார்க்க வேண்டும். எல்லாரும் நீங்க பிஎல்ஏல 2ல இருக்கீங்க, பூத் கமிட்டியில இருக்கீங்க, இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. உங்களுக்கு தெரியும் யார் எங்க இருக்காங்க, எந்த வீட்டுல யார் இருக்கா, யார் ஊர்ல இல்ல, யார் புதுசா வந்திருக்காங்க. ஏன்னா இந்த நாட்டின் சட்டப்படி 6 மாசத்துக்குள்ள இன்னொரு தேர்தலை நீங்க வாக்களிச்சிருந்தீங்கன்னா இங்க திருப்பி ஓட்டு போட முடியாது. சேகாவ அட்ரஸ் எல்லாம் கொடுத்தா கூட 6 மாசத்துக்கு முன்னாடி வேற ஒரு மாநிலத்தில் ஓட்டு போட்டிருந்தா இங்க வந்து ஓட்டு போட முடியாது. அதனால புதுசா கொண்டு வந்து ஒரு பட்டியலை சேர்த்துருவாங்கன்னா நீங்க சரி பார்க்க முடியும், செக் பண்ண முடியும். வேற எங்கேயா ஓட்டு போட்டிருக்காங்களா, புதுசா கொண்டு வந்து சேர்க்கிற பட்டியல் நியாயமான பட்டியலா அப்படி நீங்க சரி பார்க்க வேண்டும். இவங்க வந்திருக்காங்க, அங்க இருந்து வந்திருக்காங்க, வேலை செய்ய வந்திருக்காங்கன்னா எல்லாரையும் அனுமதிக்க முடியாது. அதை சரி செய்ய வேண்டிய, சரி பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இதை இந்த வாக்காளர் பட்டியலை நாம் சரி செய்தோம் என்றாலே நம்மளை யாரும் ஏமாத்த விடாம நாம் பணியாற்ற வேண்டும். நாம் நினைவிலை வைத்துக் கொள்ள வேண்டும். யாரும் நம்மள, இது நம்ம கட்சி இல்லையா, யாரும் நம்மள கொண்டு வரும். இன்னைக்கு அதையும் தாண்டி ஸ்பெஷாலிட்டிஸ், பெரிய சில நகரங்களிலே வாழக்கூடியவர்கள், வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் கூட கனவு காண முடியாத சிகிச்சைகளை எல்லாம் நம்முடைய ஊர்ல ஒரு கேம்ப் போட்டு அங்க கொண்டு வந்து நம்மிடம் சேர்க்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. வேற யாரும் இதை செய்வதில்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் நாம் எந்த அளவிற்கு ஒன்றிய அரசாங்கத்தால் பழிவாங்கப்படுகிறோம் என்பதையும் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கான கல்விக்கு வர வேண்டிய தொகை தரப்படுவதில்லை, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி வருவதில்லை. நாம் இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்படும் போது நாம் கேட்கக்கூடிய அந்த நிவாரண தொகை தமிழ்நாட்டுக்கு வருவதே கிடையாது. இப்படி எத்தனையோ போராட்டங்களை தாண்டி தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையிலே தலைமுனியாமல் நம்முடைய எந்த நம்பிக்கையை, நம்முடைய ஐடியாலஜியை, நம்ம அடிப்படையை விட்டு கொடுக்காமல் தலை நிமிர்ந்து தொடர்ந்து வளர்ச்சி பாதையிலே சென்று கொண்டு அதே நேரத்திலே எதையும் விட்டு கொடுக்காமல் போராடி கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான்.
ஆட்சியை நாம் மறுபடியும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுவது திராவிட மாடல் ஆட்சி என்று ஒன்றை கட்டமைத்து உருவாக்கி எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு ஆட்சி கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறோம். அதை நாம் சிதைத்து விடக்கூடாது. நமக்கு நல்லா தெரியும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி இருந்தாருன்னு தெரியும், எப்படி இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். 4 வருஷம் ஆளத்தான் எங்கே இருந்தாருன்னு யாருக்கும் தெரியாது. அப்புறம் பிஜேபியா தேடி கண்டுபிடிச்சு எங்களோட கூட்டணி வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு வலம் வருகிறார். திடீர்னு கேள்வி கேட்கிறாரு நம்ம முதலமைச்சரை அவர்களை பார்த்து. ஆனா அவர் கையிலே பொறுப்பிருக்கும் பொழுது தமிழ்நாட்டின் உரிமைகளை எந்த அளவிற்கு விட்டுக் கொடுத்தார் என்று தெரியும். இன்னைக்கு கேள்வி கேட்கிறீங்க, ஏன் ஒன்றிய அரசாங்கத்திற்கு கேட்கல, ஏன் இதை பண்ணல, அதை பண்ணல, நீங்க தான் கூட்டணியில் இருக்கீங்க, கேளுங்க. உங்க மாநிலம் தானே, நீங்க ஒரு காலகட்டத்திலே முதலமைச்சராக மக்கள் ஓட்டு போட்டாங்க இல்லையான்றதை விட்டுருவோம். நான் முதலமைச்சராக இருந்தீங்கல்ல, அந்த மாநிலத்திற்காக கேட்டு வாங்குங்கள். நம்முடைய தமிழ் மக்களுடைய உரிமைகளை கேட்டு பெற்று தாருங்கள். இல்லையில மனமும் வரவில்லை, தைரியமும் கிடையாது அவங்களை எடுத்து பேசுறது. அவர்கள் இட்ட கட்டளையை நிறைவேற்றக்கூடிய ஒருவராகத்தான் அவர் இருப்பார். அதனால அவர்கிட்ட இருந்தும் அவர் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய பாஜகவிடமிருந்தும் தமிழ்நாட்டை காக்க வேண்டிய, காப்பாற்ற வேண்டிய கடப்பாடு, கடமை நமக்கு.